அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் டுடே எபிசோட். இந்த இடத்துல சமையல் வந்து நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ராகவ் நானே சப்பாத்தி பண்ணுறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. டேய் எனக்கும் பண்ண தெரியுண்டான்றாங்க. சரி ஓகேன்றாங்க. நீ எது கஷ்டப்படுறீங்க நானே பார்த்துக்கிறேன்ட்டு அபி சொல்கிறாங்க. அபி நான் சமையல் வந்து நல்லா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், எல்லாம் சூப்பராக பண்ணுவேன்றாங்க. நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அபிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னைக்கு ராகவ் வந்து ரொம்ப புதுசாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபியை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளை பார்க்கறதுக்காக இல்லை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு அபி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அபி என்னுடைய சமையல் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னுவாங்க. அப்போ அபிக்கு வந்து ஒத்துக்காத வாமிட் எடுப்பாங்க. ராகவ் கை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றாங்க. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ராகவுடைய கையில் வாமிட் எடுக்காதோ உள்ளே போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததும் ராகவ் இருந்துட்டு நம்ம சமைச்ச சாப்பாடு தான் அவளுக்கு செட் ஆகலையானுவாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு இல்லை எனக்கு அது ஒத்துக்காதுன்றாங்க. அது அப்போவே சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன்லன்றாங்க. சரி நீங்கள் ஆசையாக வேறு செஞ்சீங்க, அது என்ன எப்படிங்க நல்லா இல்லை வேண்டான்னு சொல்கிறது, எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறது, அதனால தான்றாங்க. சாரி அபி, சரி உனக்கு பிடிச்ச அந்த குல்பி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறேன்னு ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆமாம் என்ன இன்னைக்கு புதுசாக இருக்குது, என்ன புதுசு இல்லை எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லையே, எப்படி பண்ண மாட்டீங்க, அதுதான் இன்னைக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, அதை தான் யோசிக்கிறேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சும்மா தான் எனக்கு நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்றாங்க. சரி உன்னுடைய ஆசை என்னன்னு கொஞ்சம் சொல்கிறியான்றாங்க. எதுக்கு? இல்லை உன்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால் நானும் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவில்லை, ஏன்னா எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என் உயிரை கூட சம்டைம்ஸ் காப்பாற்றிருக்கேன் இல்லையா, அதுக்காக தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. என்னுடைய ஆசை காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஆசைலாம் இல்லைன்றாங்க. அது வந்து எனக்கு வேறு மாதிரின்றாங்க. சொல்லலாம் இல்லை, சொல்லணும் தோணும் போது சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன வேணும்னாலும் எனக்கு சொல்லு சரியான்றாங்க. சரி ஓகேன்றாங்க. சீக்கிரமாக வந்து அஞ்சலி அக்கா குழந்தை பிறந்தோடனே அவனை பற்றின உண்மையை சொல்லிவிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகணும், எனக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீயே போகணும்னு நினச்சாலே நான் உன்னை விட்டுருவேன் அபி, அதெல்லாம் விட முடியாதுன்ட்டு ராகம் மனசில் நினைக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. சரி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். அபி அப்படி தூங்கக்கூடாது, குல்பி ஆர்டர் பண்ண இல்லை, இப்போ வந்துடும், நம்ம போய் நடந்து பேசிட்டே போய் வாங்கிட்டு வந்துடலாமான்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அபியும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டே குல்பி வாங்கிறதுக்காக கிளம்பி போயிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறுபடியும் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃபோன் கால் வருது ஆகாஷ்க்கு. இது மாதிரி அடுத்த நாளைக்கு வந்து ரேஸ் பைக்கில் வந்து நீ கண்டிப்பாக கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகேன்றாங்க. இந்த விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அனு இருந்துட்டு வேண்டாம் ஆகாஷ் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குன்றாங்க. அனு நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டான்றாங்க. அப்போ வந்து நல்லவங்க மாதிரியே சுந்தரி இருந்துட்டு ஆகாஷ் அவ தான் வேண்டான்னு சொல்கிறல்ல, அப்புறம் ஏன்டா இது பண்ணிட்டு இருக்க, அனுவோட மனசை கஷ்டப்படுத்தாதுடான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டி இருந்துட்டீங்க பாரு, ஒருத்தருக்கு இதில் விருப்பம் இல்லைன்னாலையும் நீ வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஆகாஷ், நல்லா யோசிச்சு 2 பேரும் முடிவெடுங்க, அப்புறமா வருத்தப்படக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா சுந்தரி அங்கேருந்து போயிடுவாங்க. சுந்தரி கோவிலுக்கு போயிட்டு அந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமம் எடுத்துகிட்டு வராங்க. அதை கொடுப்பாங்க அவங்க பையனுக்கும் மருமகளுக்கும். ஆனால் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. சரி என்னைக்கு நீங்கள் என்ன மன்னிச்சு எடுத்து என்னைக்கு நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களோ அன்றைக்கே பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாரி ஆகாஷ் என்னை மன்னிச்சிருங்க, இல்லை இருக்கட்டும், அவங்க பண்ண தப்புக்கு நீ பேசாது இருக்கிறதா சரின்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.